இந்த சோல்ஜர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு ரோபோட்டை திடீர்னு ஷூட் பண்றான். ஏன்னா இந்த மாதிரி ரோபோட்டுக்கெல்லாம் மனுஷங்க மாதிரியே உணர்ச்சி இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பானுங்க. அதை சோதிக்கிறதுக்காக தான் இப்படி பண்றானுங்க. ஆனா என்னதான் திரும்ப திரும்ப ஷூட் பண்ணாலும் அந்த ரோபோட்டுக்கு கோவம் வந்து திரும்ப அவனை அட்டாக் பண்ணவே மாட்டேங்குது. இது எல்லாத்தையும் அங்க இருக்கிற ஒரு ஆபீசர் பாக்குறாரு. ஆனா அப்ப கூட அவரு அந்த சோல்ஜரை எதுவுமே சொல்லாம அமைதியா தான் இருக்காரு. இந்த ரோபோட்டை தான் போய் மூஞ்சி கழுவிட்டு வர சொல்றாரு. சரின்னு அந்த ரோபோட்டும் பக்கத்துல ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆத்துல போய் முகம் கழுவிட்டு அங்கேயே அமைதியா உட்காருது. அப்ப அதே கிராமத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு அந்த ரோபோட்டுடைய மூஞ்சை தொடக்கிறதுக்காக அதுகிட்ட ஒரு துணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. இந்த பொண்ணுடைய இந்த செயல் அந்த ரோபோட்டுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. இப்படி இருக்க அன்னைக்கு நைட்டே 2 சோல்ஜருங்க ஒன்னா சேர்ந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் அவகிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறானுங்க. இதெல்லாம் பார்த்தும் கூட அந்த ஆபீசர் வாயை திறக்காம அமைதியா தான் இருக்காரு. அவங்களுக்கு சப்போர்ட் வேற பண்றாரு. அப்ப அந்த இடத்துக்கு கையில கோடாரியோட அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக அவளுடைய ஃப்ரெண்டு வர. அவளை பார்த்த உடனே ஒரு சோல்ஜர் அவளுடைய நெத்தி போட்லயே கன் எடுத்து வச்சு கோடாரியை என்கிட்ட கொடுன்னு சொல்றான். உடனே இவ என்ன பண்றான்னா அந்த கோடாரியை கொடுக்குற மாதிரியே ஆக்ஷன் பண்ணி அந்த கன்னை இவ புடுங்கி அந்த சோல்ஜரை அடிச்சு பறக்க விட்டுறா. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற எல்லா சோல்ஜரையுமே பயங்கரமா அடிச்சு போட்டுறா. கடைசியில அந்த ஆபீசர் அந்த பொண்ணுடைய தலையில கன் எடுத்து வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்றான். அப்பன்னு பார்த்து அந்த ரோபோட் வேற அந்த இடத்துக்கு வருது. உடனே அந்த ஆபீசர் கீழே கிடக்கிற கன் எடுத்து அந்த பொண்ணை ஷூட் பண்ணணும்னு சொல்றான். அந்த ரோபோட்டும் கன் எடுத்து அந்த பொண்ணை ஷூட் பண்ணிடும்னு பார்த்தா கடைசியில அந்த ரோபோட் அந்த ஆபீசரை சுட்டு தள்ளிடுது.